ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் 2 கீரி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா ஒரு கிளறிக்கிறோம் தக்காளியை. நல்லா கிளறி மூடி போட்டு மூடி தக்காளியை வேக வச்சுருவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். உப்பு கருவாடாக இருந்தால் கம்மியாகவே உப்பு சேருங்க. உப்பு இல்லாத கருவாடாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடும் 10 நிமிஷம். வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இந்த அளவு கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவோடு சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் அலசி வச்ச கருவாடை சேர்த்துக்கிடுவோம். அலசி வச்ச கருவாடை போட்டு அந்த மசாலையோட கருவாடை நல்லா சேரணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக தொக்கு பதத்துக்குன்றதுனால கம்மியாக தண்ணி ஊற்றிக்குங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சிடணும். வேக வச்சு இந்த அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.